மம்மி நான் டோர் ஓபன் பண்றேன். பாரு. ஹாய் ஆன்ட்டி. குட் மார்னிங் மயுக்குட்டி. வாங்க ஆன்ட்டி, உள்ள வாங்க. ஆ ஓ டீச்சர் வாங்க உட்காருங்க. என்னங்க? தேங்க் யூ. என்ன மயுக்குட்டி, உனக்கு என் சாப்பாடு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு ஆன்ட்டி. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பிடிச்சிருக்கு. ம்ஹும். ஆமா, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். மயு ஸ்கூல்ல மதர்ஸ் டேக்கு ஏதோ ஃபங்க்ஷன் பண்ண போறாங்களாமே? ஆமா ஆன்ட்டி, சொன்னாங்க. அம்மாக்கெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்களாம், பாட்டு பாடுவாங்களாம். நாங்கெல்லாம் ஜாலியா வேடிக்கை பார்க்கலாம். ஆ ஆமா டீச்சர், மயு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஸ்கூல்லயும் அவளோட டைரியில எழுதி கொடுத்திருக்காங்க. ஐயோ, இனியாவும் அத பத்தியே தான் பேசிட்டு இருக்கா. ஓ வழக்கமா நான் இந்த மதர்ஸ் டே அதுக்கெல்லாம் போறதே கிடையாது. இந்த வாட்டி நான் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கா ராதிகா. ஏன் நீங்க போறது இல்ல? அங்க போய் நான் என்ன பண்றது சொல்லுங்க? போய் எல்லாரும் என்ன பண்றாங்களோ அதே பண்ண வேண்டியதுதான். நீங்க என்ன பண்ண போறீங்க ராதிகா? அப்படியெல்லாம் பெரிய ஐடியா எதுவும் இல்ல. அப்படியே போய் ஏதாவது பண்ண வேண்டியதுதான். நம்ம போகலைன்னா பசங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. எல்லா பேரண்ட்ஸும் வரும்போது நாம மட்டும் போகலைன்னா நல்லவா இருக்கும். ஆமா, இதேதான் இனியாவும் சொல்றா. இனியாக்காக தான் போகணும். ஆனா கூச்சமா இருக்கு ராதிகா. ஏன்னா கொஞ்சம் ஏதாவது நம்ம சொதப்பிட்டோன்னு வைங்களேன், இனியா அவ்வளவுதான். சரியா பண்ணலன்னு என்ன அவமானப்படுத்திடுவா. எல்லாம் என்னாலதான்னு சொல்லுவா. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நாம ஜாலியா ஏதாவது பண்ணலாம். பிரைஸ் வின் பண்றதெல்லாம் முக்கியம் இல்ல, பார்ட்டிசிபேட் பண்றதுதான் முக்கியம். வாங்க ஆன்ட்டி, ஜாலியா இருக்கும். போய் ஏதாவது பண்ணலாம். என்ன சொல்றீங்க? ஆமாமா, ஏதாச்சும் பண்ணலாம். ஆ என்ன செல்வி இங்கே உட்காந்துருக்க? உள்ள வேலை இல்லையா? இப்பதே ஒரு 5 நிமிஷம் உட்காந்து இதை சாப்பிட்டுட்டு போயிடுறேம்மா. போனமா வந்தமான்னு இருக்க மாட்டியா? சாப்பாடு கொடுத்துட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா? ராதிகா கிட்ட ஸ்கூல் மதர்ஸ் டே இருக்கு இல்லையா, அத பத்தி பேசிக்கிட்டே இருந்தேன். நேரம் ஆயிடுச்சு அத்தை. மா, ஆ? நீ என்னம்மா முடிவு பண்ணிருக்க? கலந்துக்கிறல? அது தாண்டி எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. யோசிச்சு தலையெல்லாம் வலிக்குது. மா, இங்க பாரு, நான் சொல்லிட்டேன். நீ கலந்துக்கலன்னு வையேன், அப்புறம் நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். ஏய் லட்டு, அதெல்லாம் அம்மா வருவாங்க, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? ஏய், ஏதாவது சமையல் போட்டினா பரவாயில்லடி. வேற எதுலயாவது நான் கலந்துக்கணும்னா எனக்கு பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. நீ ஸ்கூலுக்கு வாமா, அங்க போட்டி நடந்துட்டு தான் இருக்கும். நிறைய போட்டி இருக்கும், அதுல நீ கலந்துக்கோ. அதை தவிர டேலண்ட் ஷோவும் இருக்கு. உனக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை நீ காமிக்கணும், அவ்வளவுதான். உன் அம்மாவுக்கு தான் ஒரு டேலண்ட்டும் இல்லையே. நல்ல சாம்பார் வைப்பா, அதெல்லாம் ஒரு டேலண்டா? அம்மா, உனக்குள்ள ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கும். நீ ரொம்ப ஆசைப்படுறது என்ன வேணாலும் பண்ணலாமா, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ போய் கலந்துக்கோமா. மா, என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸோட அம்மாவும் வராங்கம்மா. அதெல்லாம் அம்மா வரும் இனியா, நீ ஒன்றும் கவலைப்படாத. மா, டைம் ரொம்ப கம்மியா இருக்குமா, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு சொல்லிட்டேன். இப்ப வர பிரின்சிபல் மேமுக்கு உனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா நீ வரலன்னா என்ன வந்து கேட்பாங்க. அதனால நீ கண்டிப்பா வந்துரு. மயக்குட்டி, யாருன்னு பாத்துட்டு கதவு திறக்கலாம். வெயிட் பண்ணு. இருங்க மம்மி, நானே போறேன். ஆன்ட்டியா தான் இருப்பாங்க, நான் போறேன்.
யாரு மயூ? மம்மி ஆன்ட்டி தான். சரி உட்கார வை, வரேன். ஆ வாங்க ஆன்ட்டி, உள்ள வாங்க. மயுக்குட்டி டான்ஸ் ஆடிட்டு இருக்கியா? ஆமா ஆன்ட்டி. வாங்க டீச்சர். சாப்பாடு கொண்டு வந்தேன். ஓ என்னங்க? மயுக்குட்டி சூப்பரா டான்ஸ் ஆடுற. இவளுக்கு இதே வேலைதான் டீச்சர். எப்பவுமே டிவியை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியது. சூப்பர் மயு, சூப்பரா Thanks, ஆடுற. ஆன்ட்டி. இவ மட்டும் ஆடுனா பரவாயில்ல, நம்மளையும் ஆட கூப்பிடுவா. பல நேரத்துல இவ பாட்டை போட்டுக்கிட்டு என்னையும் ஆட கூப்பிடுறா டீச்சர். மம்மி வரீங்களா? டான்ஸ் ஆடலாம். ஏய் வேணாம் வேணாம், சும்மா இரு. மம்மி ப்ளீஸ் மம்மி, வாங்க மம்மி, ஒரே ஒரு ஸ்டெப் போதும். ஏய் சும்மா இருன்னு சொல்றேன்ல. ஏங்க ஆடுங்களே. டீச்சர் நீங்க வேற. ப்ளீஸ் மம்மி வாங்க மம்மி, ஒரே ஒரு ஸ்டெப் தான். ஷோ. சரி ஒரே ஒரு ஸ்டெப், ஓகேவா? ம். ம். ஏய் சூப்பர் சூப்பர். நல்லா ஆடுறீங்க ராதிகா, நல்லா இருக்கு. தேங்க்யூ. ராதிகா இன்னைக்கு பாத்திரத்துல தான் நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் பாத்திரத்தை கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? ஷூர், 2 minutes வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்துடுறேன். ஆன்ட்டி வாங்க ஆன்ட்டி, டான்ஸ் ஆடலாம். ஐயோ எனக்கு டான்ஸ் எல்லாம் தெரியாதுமா, நான் ஆட மாட்டேன். எனக்கு மட்டும் தெரியுமா? நானே டிவியை பார்த்து தானே ஆடுறேன். நீங்களும் ஆடுங்க வாங்க. ம்ஹும்ஹும். ம்ஹும். நான் வரலப்பா, நான் வரல. வாங்க ஆன்ட்டி. ஐயோ இல்ல மயுக்குட்டி, நான் வரமாட்டேன். எனக்கு கூச்சமா இருக்கு, நான் வரமாட்டேன். நான் சொல்லி தரேன் வாங்க. ஐயோ வேணாம் வேணாம், எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. வேணாம். வாங்க ஆன்ட்டி, நான் சொல்லி தரேன். ப்ளீஸ் மயுக்குட்டி. அட வாங்க ஆன்ட்டி. ஐயோ வாங்க. ஏ மயு வேண்டாம் மயு, ஆண்டிக்கு டான்ஸ் எல்லாம் வராது. நான் சொல்லி தர மாதிரியே டான்ஸ் ஆடுங்க. ம். சரி அம்மா சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஸ்டெப் தான், சரியா? ம் ஓகே, ஆரம்பிக்கலாமா? ம் கை எப்படி வைங்க. ம் இன்னும் கொஞ்சம் கீழே. ஆ ம். அவ்வளவு கீழே கிடையாது, கொஞ்சம். போ பாப்பா, எனக்கு வராது. அதெல்லாம் ரொம்ப ஈஸி ஆன்ட்டி. ம் சரி இப்படி வைங்க. ஆ அப்புறம் இப்படி. அப்புறம் இப்படி. யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆன்ட்டி. என்னங்க டீச்சர்? ராதிகா யாரோ வந்து போன மாதிரி இருந்துச்சு. ஐயோட சாமி, யாரு? யாருன்னு தெரியல, ஆனா டக்குன்னு வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஆமா மம்மி, யாரோ வந்து டோரை வேகமா லாக் பண்ணாங்க.
நீங்க இதை புடிங்க, நான் பாக்குறேன். ஆ. யாரு ராதிகா? யாருமே இல்லையே டீச்சர். இல்லையே, யாரோ வந்தாங்களே. வந்துட்டு கதவை டக்குன்னு அடைச்ச மாதிரி இருந்துச்சு. சம்டைம்ஸ் காத்துல அடிக்கும். இன்னைக்கு காத்து பலமா அடிக்குதுல்ல, அதனால அடிச்சிருக்கும். மம்மி, நான் ஆன்ட்டியா ஆட வச்சிட்டேன். நீ ஒருத்தரையும் விடாத, சரியா? சொல்லு குட்டி, ஆண்டி நல்லா ஆடினேனா? சூப்பரா ஆடுனீங்க ஆன்ட்டி. சரி. சரிங்க, நான் கிளம்புறேன். சரிங்க டீச்சர். வரேன் குட்டி. பாய் ராதிகா. பாய். பாய். பாய் ஆன்ட்டி. டாடி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நாளைக்கு எங்க ஸ்கூல் மதர்ஸ் டே ஃபங்க்ஷன்ல ஒரு காம்படிஷன் இருக்கு. ஓ, நாளைக்கு மதர்ஸ் டே இல்ல? ஆமா டாடி. இல்லடே, இப்போ பாட்டிக்கு மதர்ஸ் டே விஷஸ் பண்ணுவார் பாரு. சினிமா மாதிரியே காமெடியா விஷ் பண்ணுவார். நீயே பாரு. பாரு பாரு. மா, ஹாப்பி மதர்ஸ் டே விஷஸ் மா. தேங்க்யூ கோபி. என்னடா சிரிப்பு? அது ஒண்ணும் இல்ல டாடி. மதர்ஸ் டேன்னு உங்ககிட்ட சொன்ன உடனே சினிமா படத்துல வர மாதிரி நீங்க பாட்டிக்கு விஷ் பண்ணுவீங்கன்னு அண்ணன் சொல்லுச்சு. அதே மாதிரி நீங்க இப்ப விஷ் பண்ணீங்க. கோபி, இவனுக்கு இவ அம்மா மேல காட்டுற பாசம் மட்டும்தான் உண்மை. மத்தது எல்லாமே சினிமால காட்டுற காமெடி மாதிரி தான் இருக்கும். அங்கிள், நாளைக்கு இனியாவோட ஸ்கூல் மதர்ஸ் டேல ஆண்டி பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. நாளைக்கு ஸ்கூல்ல என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லுங்க. என்ன சமைக்க போறாளா? அம்மா நாளைக்கு ஸ்கூல்ல டான்ஸ் ஆட போறாங்க. கோபி, கேட்டியா? ஐயோ, அங்க போய் என்ன கூத்து பண்ண போறாளோ? ஆட போறாளா, பாட போறாளா? ஐயோ. ஏன் பாட்டி, எல்லா அம்மாக்களும் தானே நாளைக்கு மதர்ஸ் டே ஃபங்க்ஷன்ல பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. டேய், எல்லா அம்மா கதையும் நான் சொல்லலடா. இவ கதையை தான் நான் சொல்றேன். உங்க அம்மாவை கொஞ்சம் நடிக்க சொன்னா இவ்ளோ நடிப்பா. சமைக்கிறத தவிர வேற ஒன்னும் உருப்படியா பண்ண தெரியாதே. பாக்கியா, கோபி சொன்ன மாதிரி ஏதாவது சமையல் போட்டி இருந்தா கலந்துக்க. வேற ஒன்னையும் தெரியாம கூட கலந்துக்காத. அப்புறம் இனியாவோட மானம் தான் போகும். ஐயோ பாட்டி, அம்மாவை நான் கஷ்டப்பட்டு சம்மதிக்க வச்சிருக்கேன். இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னு வைங்களேன், மறுபடியும் அம்மா வரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஏங்க, நான் வரலன்னு தான் சொன்னேன். இவதான் என்ன கட்டாயப்படுத்தி நான் வந்தே ஆகணும்னு சொன்னா. அம்மா, நீ போய் பண்ணுமா, ஜாலியா போய் பண்ணு. ஜெனி, ஜெனி, கொஞ்சம் மேல வா. செழியன் கூப்பிடுறான், நான் வரேன். ஆண்டி, நான் மேல போயிட்டு வரேன். ஜெனி, இந்தா இதை எடுத்துட்டு போயிடு. கொடுங்க. மா, நாளைக்கு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நீ என்னெல்லாம் சொன்னியோ அது எல்லாமே பண்ற. ஏய், அதெல்லாம் அம்மா பண்ணிருவாங்க. வருவா வருவா, ஆடுவா. ஆனா பாக்குறவங்க நிலைமை தான் என்ன ஆக போதோ தெரியல. டாடி, நீங்க வருவீங்கல்ல? ஏய் இனியா, மதர்ஸ் டே ப்ரோக்ராம் தானே, நான் எதுக்கு? மதர்ஸ் டே ப்ரோக்ராம்ல மதர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆனா மத்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வருவாங்கல்ல?
சரி, எத்தனை மணிக்கு நடக்குது? காலையில ஸ்கூலுக்கு போகும்போது அம்மா என் கூட வந்துருவாங்க. நீங்க லேட்டா ஆஃப்டர்நூனுக்கு மேல வந்தாலே போதும். காலையில காம்படிஷன்லாம் இருக்கும். மத்தியானம் தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. சரி இனியா, நான் ட்ரை பண்றேன். ம் இனியா, நான் கண்டிப்பா வருவேன். சரியா? சரிண்ணே. டே என்னையும் கூட்டிட்டு போடா. இவ ஆடுறதையும் பாடுறதையும் நான் பார்க்க வேண்டாமா? ஐயோ, நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதோ. இவளை பார்த்து எத்தனை பேருக்கு என்னாக போதோ தெரியல. நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதோ. இவளை பார்த்து எத்தனை பேருக்கு என்னாக போதோ தெரியல. சரிப்பா, நான் போய் படுக்கிறேன். என்னால முடியல. நாளைக்கு சிரிச்சு சிரிச்சு என்னாக போறேனே தெரியல. கோபி, டைம் இருந்தா கண்டிப்பா வந்துரு. இவ பண்ற காமெடி எல்லாம் பார்க்கலாம். அம்மா, நீ கவலைப்படாதம்மா, நீ கலக்கிடுவ பாரேன். இனியா, காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும். நீ போய் தூங்குமா. டாடி, நாளைக்கு கண்டிப்பா நீங்க கொஞ்சம் வர ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்றேம்மா. குட் நைட். குட் நைட் டாடி. குட் நைட். சரி, இந்தா இதை எடுத்துட்டு போயிடு. பாக்யா, ஒரு பிளாக் டீ கொண்டு வரேங்க. ஏங்க, என்னங்க? பாக்யா, என்னங்க? உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? ஏன் கேக்குறீங்க? நான் கலந்துக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். இனியா தாங்க விடவே மாட்டேங்கிறா. கலந்துக்கிட்டே ஆகணும்னு சொல்றா. அதாங்க என்ன பண்றதுனே தெரியல. நான் டான்ஸ் ஆட தெரியுமான்னு மட்டும்தான் கேட்டேன். நான் டான்ஸ் கத்துக்கிட்டேங்க. எப்போ? ஸ்கூல் படிக்கும்போது 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10, 11 வரைக்கும் கத்துக்கிட்டேன். அப்புறம் அப்பா இறந்த பிறகு என்னை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் அரங்கேற்றம் எல்லாம் பண்ணிருக்கேன். இந்த கோவில் திருவிழாலாம் இருக்குல்லங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு ஸ்கூல்ல இருந்தே என்னை கூட்டிட்டு போவாங்க. போய் டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கேன். அப்புறம் மறந்து போச்சுங்க. இதுக்கு முன்னாடி என்கிட்ட நீ சொன்னதே இல்லையே. நீங்க கேட்டதே இல்லையே. கேட்டா மட்டும்தான் சொல்லுவியா? எனக்கு டான்ஸ் வரும்னு எப்படிங்க நானே உங்ககிட்ட சொல்றது? டான்ஸ் ஆடுவேன்னு யாராவது சொல்லிட்டே இருப்பாங்களா? இல்ல. சரி, என்ன டான்ஸ் கத்துக்கிட்ட? கிளாசிக்கலா? அப்படின்னா சுத்தம். ஆமாமா, பரதநாட்டியம் தாங்க. ஆனா அதுக்கப்புறம் சினிமா பாட்டுக்கெல்லாம் நானே ஸ்டெப் போட்டு ஆடுவேன். 10th 11th எல்லாம் படிக்கும்போது சின்ன பசங்க இருக்காங்கல்ல, 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் பசங்களுக்கெல்லாம் நானே டான்ஸ் ஆடுறதுக்கு கத்து கொடுப்பேங்க. ஓஹோ, அப்படியா? ஸ்கூல்ல என்ன ப்ரோக்ராம் வந்தாலும் சரி, பாக்கியலட்சுமி கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் தான் மத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கத்து கொடுப்பேங்க. அப்போலாம் எப்பொழுதும் டான்ஸ் தான். ஐயோ, எங்க அம்மா என்ன பயங்கரமா திட்டுவாங்கப்பா. ஏன் இப்படி ஆடிக்கிட்டே இருக்க? பொம்பளை பிள்ளையா, ஒழுங்கா இருக்க மாட்டியா? அப்படி இப்படின்னு எல்லாம் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போலாம் டான்ஸ் தாங்க எனக்கு எல்லாமே. நான் சொல்றேன் இருங்க. எனக்கு பெரிய டான்சர் ஆகணுங்கிறது தான் கனவு. நான் டான்சர் ஆக போறேன், பெரிய டான்ஸ் ஸ்கூல் வைக்க போறேன் அப்படின்னு எல்லாம் ஒரு கனவு.
ஏங்க இப்ப கூட என்கிட்ட சலங்க இருக்குங்க. இங்க இல்ல, அ, அம்மா வீட்ல இருக்கு. அம்மா பத்திரமா எடுத்து வச்சிருக்காங்க. ஓ ஒரு பாட்டு போட்டாலே அப்படியே நான் ஆட ஆரம்பிச்சிருவேன். வெளிய பாட்டு சத்தம்